ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த அபவுட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு 25 சென்டென்சஸ் பார்க்கலாங்களா? சரி. அவரை பற்றி எனக்கு தெரியும், அவரை பற்றி எனக்கு தெரியும். ஐ நோ அபவுட் ஹிம், ஐ நோ அபவுட் ஹிம் அப்படின்னா அவரை பற்றி எனக்கு தெரியும். உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். ஐ நோ அபவுட் யூ அப்படின்னா உன்னை பற்றி எனக்கு தெரியும். ஐ நோ ஆல் அபவுட் யூ அப்படின்னா ஐ நோ ஆல் அபவுட் யூ, உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இன்னும் பெருசாக பேசுகிற. என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? வாட் டூ யூ நோ அபவுட் மீ, வாட் டூ யூ நோ அபவுட் மீ? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நினைத்துப்பார், உன்னோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சுப்பார். திங்க் அபவுட் யுவர் லைஃப், திங்க் அபவுட் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிச்சுப்பார் அப்படின்னு அர்த்தம். அதை பற்றி பேசாத, அதை பற்றி பேசாதே. டோன்ட் டாக் அபவுட் தட், டோன்ட் டாக் அபவுட் தட் அப்படிங்கிறீங்களா? சரி. என்னை பற்றி பேசாத, நீ என்னை பற்றி பேசாத அப்படின்னு பேசணும். டோன்ட் டாக் அபவுட் மீ, டோன்ட் டாக் அபவுட் மீ, என்னை பற்றி பேசாத அப்படின்னு அர்த்தங்களா? சரி. இந்த வேறு அவளை பற்றி என்கிட்ட பேசாத, அவளை பற்றி என்னிடம் பேசாதே. டோன்ட் டாக் டு மீ அபவுட் ஹர், டோன்ட் டாக் டு மீ அபவுட் ஹர். இந்த வேறு அவளை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்னு அர்த்தம். சரி. ஐ டோன்ட் நோ மச் அபவுட் இட். இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ டோன்ட் நோ மச் அபவுட் இட், அதை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போனால் அதை பற்றி எனக்கு அவ்வளோக்கா தெரியாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த இட்டுன்ற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? இட் அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், இது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதை பற்றி எனக்கு அவ்வளோக்கா தெரியாது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், இதை பற்றி எனக்கு அவ்வளோக்கா தெரியாது அப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம். சரி. அதை பற்றி அவன் முன்னிலையில் பேசாதே, அதாவது அதை பற்றி அவனுக்கு முன்னால் பேசாத, அதாவது அவனுக்கு முன்னால் அதை பற்றி பேசாத அப்படின்னு பேசணும். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம்? டோன்ட் டாக் அபவுட் இட், அதை பற்றி பேசாத. இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம், அவனுக்கு முன்னிலையில், அதாவது அவனுக்கு முன்னால். டோன்ட் டாக் அபவுட் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் அப்படிங்கிறத இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. சரிங்களா? அதை பற்றி அவனுக்கு முன்னால் பேசாத அப்படின்னு அர்த்தங்களா? சரி. உன்னுடைய கம்பெனியை பற்றி சொல்லு, உன்னோட கம்பெனியை பற்றி சொல்லு. டெல் மீ அபவுட் யுவர் கம்பெனி அப்படின்னு பேசலாங்களா? சரி. டெல் மீ அபவுட் யுவர் கம்பெனி வச்சுங்களா? சரி. அதை பற்றி நான் பேச விரும்பலை, அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தட் அப்படின்னு பேசலாங்களா? சரி. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தட், அதை பற்றி நான் பேச விரும்பலை. அவனை பற்றி நான் பேச விரும்பலை, விட்ரு. அவனை பற்றி நான் பேச விரும்பவில்லை, இல்லை அவரை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் ஹிம் அப்படிங்கிறீங்களா? சரி. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் ஹிம், அவனை பற்றி நான் பேச விரும்பலை, இல்லை அவரை பற்றி நான் பேச விரும்பலை. சரி. அவர்கள் உன்னை பற்றி தான் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? தே ஆர் டாக்கிங் அபவுட் யூ அப்படின்னா தே ஆர் டாக்கிங் அபவுட் யூ. அவர்கள் உன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவங்க உன்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி. இப்போ கவனிங்க, த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ஆர் இஸ் வேர், அது நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி. தே ஆர் டாக்கிங் அபவுட் யூ அப்படின்னா அவங்க உன்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். தே வேர் டாக்கிங் அபவுட் யூ அப்படின்னா அவர்கள் உன்னை பற்றி தான் பேசிக்கொண்டு இருந்தார்கள், அவங்க உன்னை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி. அவர்கள் உன்னை பற்றி தான் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அப்படின்னு பேசணும். அவங்க உன்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா தே ஆர் டாக்கிங் அபவுட் யூ வச்சுங்களா? சரி. இப்போ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா ஐ திங்க் அப்படின்னு சொல்லி பேசுங்க. ஐ திங்க் தே ஆர் டாக்கிங் அபவுட் யூ, ஐ திங்க் தே ஆர் டாக்கிங் அபவுட் யூ. அவங்க உன்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. அன்று நாங்கள் உன்னை பற்றி தான் பேசிக்கொண்டு இருந்தோம், அன்னைக்கு நாங்கள் உன்னை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம், பேசிக்கொண்டு இருந்தோம். எப்படி பேசலாம்? we were talking about you that day அப்படின்னா அன்றைக்கு நாங்கள் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். we were talking about you that day சரிங்களா? சரி. about that அப்படின்னா அதை பற்றி அப்படின்னு அர்த்தம். about this அப்படின்னா இதை பற்றி அப்படின்னு அர்த்தம். about what அப்படின்னா எதை பற்றி அப்படின்னு அர்த்தம். மனசில் வச்சுக்கோங்க. சரி. what are you thinking about, எதை பற்றி யோசனை செய்து கொண்டிருக்கிறாய், எதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்க? what are you thinking about, நீ எதை பற்றி பேசிட்டு இருக்க? what are you talking about ஆச்சுங்களா? மனசில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரி. நீ யாரை பற்றி பேசி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? who are you talking about, what are you talking about அப்படின்னா நீ எதை பற்றி பேசிட்டு இருக்கிற. who are you talking about அப்படின்னா நீ யாரை பற்றி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தங்களா? சரி. சரி. இப்போ கவனிங்க, who are you talking about அப்படின்னா நீ யாரை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். who you are talking about அப்படின்னா நீ யாரை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாய் என்று அப்படின்னு அர்த்தம். அந்த வாக்கியம் முடியலை இன்னும். சரிங்களா? இந்த வாக்கியம் எந்த வாக்கியம்? who you are talking about அப்படின்னா நீ யாரை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாய் என்று அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கியம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை.
சரி, இப்போ கவனிங்க. அதை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. சரி, பார்ப்போம். நீ யாரை பற்றி பேசிக்கொண்டு இருந்தாய் அப்படின்னு கேட்கணும். இப்போ நீ யாரை பற்றி பேசிட்டு இருக்கிற அப்படின்னா ஹூ ஆர் யூ டாக்கிங் அபவுட். நீ யாரை பற்றி பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறதா இருந்ததுன்னா ஹூ வேர் யூ டாக்கிங் அபவுட். ஆச்சுங்களா? சரி சரி, இப்போ கவனிங்க. அதே போல் கவனிங்க. ஹூ வேர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னா நீ யாரை பற்றி பேசிக்கிட்டு இருந்த. ஹூ யூ வேர் டாக்கிங் அபவுட் அப்படின்னா நீ யாரை பற்றி பேசிக்கொண்டு இருந்தாய் என்று அப்படின்னு அர்த்தம். மனசில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ அப்படியே கவனிச்சுக்கிட்டே வாங்கலாம். இப்போ நீ யாரை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியவில்லை அப்படின்னா ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லாங்களா? சரி, நீ யாரை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாய் என்று இது நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? என்னது? ஹூ ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னா நீ யாரை பற்றி பேசிட்டு இருக்கிற. ஹூ யூ ஆர் டாக்கிங் அபவுட் அப்படின்னா நீ யாரை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாய் என்று அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர் டாக்கிங் அபவுட். ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர் டாக்கிங் அபவுட் அப்படின்னா நீ யாரை பற்றி பேசிட்டு இருக்கிறன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ யாரை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ நோ ஹூ யூ ஆர் டாக்கிங் அபவுட். ஐ நோ ஹூ யூ ஆர் டாக்கிங் அபவுட். நீ யாரை பற்றி பேசிட்டு இருக்கிறன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ யாரை பற்றி பேசிக்கொண்டு இருந்தாய் என்று சொல் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? சொல்லு அப்படின்னா டெல் மீ அப்படின்னு சொல்லுங்க. இப்போ ஹூ வேர் யூ டாக்கிங் அபவுட். ஹூ வேர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னா நீ யாரை பற்றி பேசிட்டு இருந்த. ஹூ யூ வேர் டாக்கிங் அபவுட் அப்படின்னா நீ யாரை பற்றி பேசிக்கொண்டு இருந்தாய் என்று அப்படின்னு அர்த்தங்களா? சரி, டெல் மீ ஹூ யூ வேர் டாக்கிங் அபவுட். நீ யாரை பற்றி பேசிட்டு இருந்தேன்னு சொல்லு அப்படின்னு அர்த்தங்களா? சரி.